வாராகியோட தன்மை வந்து பராக்கிரமமாக இருக்கும். பராக்கிரமமாக இருக்கும்னா எதுக்கு யாருக்கு பராக்கிரமமாக இருக்கும் அப்படின்னா, தீய வினைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் அதே மாதிரி தீயவர்களுக்கு தான் வாராகி வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாளே ஒழிஞ்சு, ஆனால் நம்மளை மாதிரி அடியாருக்கும் அடியாராக இருக்கக்கூடிய, அடியாருக்கும் அடியார்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் வாராகி உபாசகர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களெல்லாம் பணிவாக உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, உபாசனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேமானுஷ்டானம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த நேமானுஷ்டானம்னா என்ன, அம்பாள் எழுந்துக்கும் போது 4:30 மணிக்கு எழுந்துக்கணும்னா எழுந்துக்கணும். வெளியெல்லாம் காஃபிலாம் குடிக்கக்கூடாது, தேவையில்லாத இடக்கெல்லாம் போகக்கூடாது, தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகிடும், உபாசனை இப்போ யாரெல்லாம் பாருங்கள், யாராவது அவங்களுக்கு என்னென்ன அது சப்ஜெக்டே இல்லைனாலும் நான் இந்த உபாசகர் அந்த உபாசகர்னு போயிட்டா நேமானுஷ்டானங்கள் ஜாஸ்தி. அடியாராக இருந்துடுறது. அடியார்னா என்ன, பக்தர் பக்தை இந்த மாதிரி லெவலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில். அப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. சில பேர் உங்களை பார்த்து பயமுறுத்துவாங்க, வாராகியை கும்பிடாதீங்க, வாராகி அப்படி தெய்வம், வாராகி, அதெல்லாம் பொய்யுங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் ஹம்பக்கு பொய், சரியா? அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது பிள்ளையாராக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, வாராகியாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமும் மனுஷனை ஒன்றும் செய்யாது, சரிங்களா? அப்படிங்கும்போது தெய்வ வழிபாடுகள் வந்து ஒவ்வொரு தெய்வத்தோட சக்தியை நம்ம உணர்ந்துக்கணும்.